ஆழ்வார் ஆண்டாள் ஆச்சாரியார் எம்பெருமான் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். 2ஆம் பத்து 10ஆம் திருமொழி பெரியாழ்வாருடைய பாசுரங்கள். அயலகத்தார் முறைப்பாடு. என்னதான் கண்ணன் தீம்பு செஞ்சாலும் அவனிடத்தில் ஆசை கொண்டவர்கள், விருப்பம் உள்ளவர்கள் எல்லாரும் ஆசைப்படுவாங்க தான். அப்படி விருப்பம் உள்ளவர்கள் கண்ணன் செய்யும் தீம்புகளை யசோதையிடம் தெரிவித்து, இவனுடைய தீம்புகள் எல்லாம் பொறுக்க முடியாது, நாங்கள் முடிந்து விடுவோம், அழிந்து விடுவோம் என்று யசோதையிடம் முறையிடுவதை பெரியாழ்வார் தாமும் தம்மை அவர்களாகவே பாவித்து பேசி மகிழ்கிறார். இத்திருமொழியில் பார்க்கலாம். ஆற்றிலிருந்து விளையாடுவோங்களை சேற்றால் எரிந்து வலை துகில் கை கொண்டு காற்றில் கடியனாய் ஓடி அகம்புக்கு மாற்றமும் தாரானால் இன்று முற்றும் வளைத்திறம் பேசானால் இன்று முற்றும். யசோதையிடம் கோபி முறையிடுகிறார்கள். யசோதையே, நாங்கள் நதியிலே விளையாடிக் கொண்டிருந்தபோது எங்கள் மேல் சேற்றை எரித்து வீசிவிட்டு ஆற்றிலிருந்து விளையாடுவோங்களை நாங்கள் நதியில் விளையாடி கொண்டிருக்கும் போது எங்கள் மீது சேற்றால் எரித்து எங்கள் மேல் சேற்றை எரித்து வீசிவிட்டு வளையல்களையும் வலை துகில் கை கொண்டு வளையல்களையும் ஆடைகளையும் வாரி எடுத்துக்கொண்டு காற்றில் கடியனாய் காற்றை காட்டிலும் காற்றை விட வேகமாக ஓடிச் சென்று வீட்டில் புகுந்து மறுபேச்சும் பேசாமல் இருக்கிறான். ஓடி அகம்புக்கு மாற்றமும் தாரானால், ஆடி அசையாமல் அப்படியே நான் எதுவுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரி அப்படியே நின்று ஸ்டப்பன்னா அப்படியே நிற்க வேண்டியது, பேசாமல் இருக்கின்றான். இவனால் இன்றைய தினம் நாங்கள் அழிந்து விட்டோம், இன்று முற்றும் எங்கள் வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு, இன்னையோட இவன் பண்ணுற சேட்டையெல்லாம் தாங்க முடியல, வளைத்திறம் பேசானால் இன்று முற்றும், வளையல்களை கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன் என்ற இரண்டில் ஒன்றையாவது எங்களுடைய துகிலையும் கொடுக்க வேண்டும், ஆடைகளையும் கொடுக்க வேண்டும், இல்லை கொடுக்க மாட்டேன், ஏதோ ஒன்றை வாயை திறந்து சொல்ல வேண்டும் இல்லையா? இப்படி இரண்டையும் கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன் என்று ஒன்றையும் சொல்லாமல் இருக்கின்ற இவனால் வளைத்திறம் பேசானால் இன்று முற்றும் நாங்கள் இன்று அழிந்து விடுவோம் என்று வருத்தத்துடன் சொல்கிறார்கள். குண்டலம் தாழ குழல் தாழ நான் தாழ என் திசையோரும் இறைஞ்சித் தொழுதேத்த வண்டமர் பூங்குழலார் துகில் கை கொண்டு விண்தோய் மரத்தானால் இன்று முற்றும் வேண்டவும் தாரானால் இன்று முற்றும். குண்டலம் தாழ குழல் தாழ, கண்ணன் அணிந்திருக்கும் குண்டலமும் காதில் அணிந்திருக்கிற குண்டலம் தாழ்ந்து தொங்கவும், அவனுடைய கேசம் குழல் முடி தலைமுடி குழல் தாழ குழல் கற்றை தொங்க அசையவும், அவனுடைய குழல் அப்படியே அசைந்து ஆடுது. பொன் பூநூல் நாபி, அவன் கழுத்திலே அணிந்திருக்கும் பூநூல் அண்டும் ஹாரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்தது நான் தாழ என் திசையோரும் இறைஞ்சி, 8 திக்கிலும் உள்ள அனைவரும் தன்னுடைய அழகையும் பெருமையையும் கண்டு நன்றாக வணங்கி போற்றவும் நின்ற தொழுது இறைஞ்சி, என் திசையோரும் இறைஞ்சி தொழுது ஏத்த, 8 திக்கிலும் உள்ள அனைவரும் அவனுடைய அழகையும் பெருமையும் கண்டு வணங்கி போற்றவும் நின்ற இந்த கண்ணன் என்ன செஞ்சான்? வண்டமர் பூங்குழலார், வண்டுகள் மொய்க்கும் மலர்களை அணிந்த கூந்தலையுடைய நாங்கள் ஆற்றங்கரையில் அவிழ்த்து வைத்திருந்த ஆடைகளை அள்ளிக்கொண்டு துகில் கை கொண்டு ஆற்றங்கரையில் இருந்த எங்களுடைய துணிகளை எல்லாம் அள்ளிக்கொண்டு ஆடைகளை எல்லாம் அள்ளிக்கொண்டு விண்தோய் மரத்தானால், வானத்தை முட்டுகின்றால் போல் இருக்கும் மரம், பெரிய பெரிய மரங்கள், அதை தான் விண் என்று குறிப்பிடுகிறார் இந்த இடத்தில். விண்தோய் மரத்தானால், குருந்த மரத்தின் மேலே ஏறி நின்றான். இவனால் நாங்கள் இன்று அழிந்து விட்டோம், இன்று முற்றும் வேண்டவும் தாரானால், கெஞ்சி கேட்டும் அவன் கொடுக்கலையே எங்ககிட்ட, எவ்வளோ கெஞ்சி கேட்டும் தராத இவனால் நாங்கள் இன்று முடிந்து விட்டோம், அழிந்து விட்டோம் என்று வருத்தப்படுகிறார்கள்.
தடம்படு தாமரை பொய்கை கலக்கி விடம்படு நாகத்தை வால் பற்றீர்த்து படம்படு பைந்தலை மேல் எழப் பாய்ந்திட்டு உடம்பை அசைத்தானால் இன்று முற்றும் உச்சியில் நின்றானால் இன்று முற்றும். தடம்படு தாமரை பொய்கை கலக்கி. பொய்கை குளம். அந்த குளத்திலே எப்படிப்பட்ட குளம்? தாமரை குளம். தடம்படு மிகண்டு அகண்டு இருக்கிறது, நல்ல பெரிய குளம். தடம்படு தாமரை பொய்கை கலக்கி. அங்கிருக்கின்ற அந்த காளியன் என்ற கொடும் பாம்பை அடக்குவதற்காக அங்கு இருந்த தாமரை குளத்தில் குதித்து கலக்கி, பொய்கை கலக்கி அதன் வாளை பிடித்து மேல் எழ அது சீற்றமடைந்து என்ன செய்யும்? உடனே ஏதோ பாம்பு என்ன செய்யுது? படம்படு பைந்தலை. அது சீற்றமடைந்து எழுந்து மேலெழ பாய்ந்திட்டு மேலே எழும்பி வருது அந்த பாம்பு. உடம்பை அசைதன, அதன் மேல் ஏறி எழும்பி பாய்ந்து தன் திருமேனியை அசைந்தாடி. கண்ணன் என்ன செய்கிறான்? அந்த பாம்பு சீற்றத்தோடு மேலே எழும்பி வந்ததும் அந்த பாம்பின் மேல் ஏறி நின்று உடம்பை அசைத்ததனால் அதன் மீது தன்னுடைய திருமேனியை, கண்ணனானவன் திருமேனியை அசைந்து ஆடுகின்றான். இன்று முட்டும். அப்படிப்பட்ட இக்கண்ணன் செய்யும் தீம்புகள் இன்று முற்றும். உச்சியில் நின்றானால், உச்சி மேல் நின்று அசைந்து ஆடுகின்றான், அந்த பாம்பின் மேல் நின்று அசைந்து ஆடுகின்றான், சந்தோஷமாக அடைய. அப்படிப்பட்ட இக்கண்ணன் செய்த தீங்குகளினால் நாங்கள் முழுவதுமாக அழிந்து, இன்று முற்றும் முழுவதுமாக அழிந்து விட்டோம் என்று வருந்துகிறார்கள் கோபிகைகள். தொடர்ந்து பார்க்கலாம். ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.